வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் மிகு எனது இதயம் கவர்ந்த பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை செய்து முடிக்க காத்திருக்கும் அருமை மாணவ தங்கங்களே, செங்கங்களே, நாம் 10ஆம் வகுப்புக்கான ஜிக்ஜாக் என்ற பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு 2 பகுதிகளை இதுகாரம் முடித்திருக்கிறோம். இப்போது இந்த பேஜ் நம்பர் 51 செகண்ட் ரோவில் நாம் தொடர இருக்கிறோம். எல்லாரும் பேஜை ஓப்பன் பண்ணிங்க, கவனிங்க. ரஜா, மே ஐ take zigzag to school? Baba Aravind, as always, was planning ahead. I want to display him in the science exhibition. May I take na எடுத்து செல்லட்டுமா? நாம பர்மிஷன் கேட்கல, மே கமின்னு சொல்கிறோம். அப்போ மே ஐ சொன்னால் ஆஸ்கிங் பர்மிஷன். அப்போ மே டேக் ஜிக்ஜாக், அந்த ஜிக்ஜாக்கை டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போட்டுமா பாபா அப்படின்ட்டான். இது சொல்கிறது யார்? அரவிந்த். ஏன்னா as always was planning ahead. அவன் எப்போதுமே ஆல்வேஸ் எப்பொழுதும் was planning திட்டமிட்டு கொண்டே இருப்பான். ahead மீன்ஸ் அட்வான்ஸ்டு. எதையுமே அவன் முன்னாடியே செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டே இருக்கிற இந்த அரவிந்து மே டாக் ஜிக்ஜாக் டு ஸ்கூல் அப்படின்னு கேட்குறான். தென் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சொல்கிறான், ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஹிம். நான் இந்த ஹிம் என்பது அந்த பேர்டு, நான் அதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். டிஸ்பிளே பண்ண ஷோவிங் காட்ட போகிறேன். டிஸ்பிளே ஹிம் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன். சயின்ஸ் எக்ஸிபிஷனில் அது ஒரு வித்தியாசமான பறவையாக நான் காட்ட போகிறேன் அப்படின்னு பறவையே வீட்டுக்கு வரல. அதனால தான் அந்த வார்த்தையை கேட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா ராஜா? வெல்கம். அடுத்த பேராக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. when is ஜிக்ஜாக் கம்மிங்? எப்போ ஜிக்ஜாக் வரும்? இந்த இஸ் கம்மிங் சொல்கிறோம் இல்லையா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது ஃபியூச்சர். எப்போ வரும் பாபா அப்படின்னு கேட்குறான். யார் கேட்குறது? மாயா கேட்குறது. அந்த பொண்ணு was jumping up and down, all excited. அவள் எப்படி கேட்குறான்னா, ஜம்பிங் அப் அண்ட் குதிச்சுக்கிட்டே கேட்குறான். மேலேயும் கீழே குதிச்சுக்கிட்டே, அப் அண்ட் டவுன், ஆல் எக்ஸிட்டட். எக்ஸிட்டட் மீன்ஸ் மிகப்பெரிய ஆர்வ பெருக்கல். எக்ஸிட்னா ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சியில் அதை கேட்குறான். ஓகேப்பா, அடுத்த லைனுக்கு போகலாமா? சரி. அப்போ அங்கிள் சோமு செட். இப்போ இது அங்கிள் சோமு சொன்னார், ஹீ வுட் சென்ட் ஜிக்ஜாக். அந்த ஜிக்ஜாக்கை வித் ஹிஸ் ஓல்டு குக், அவருடைய பழைய சமையல்காரங்கிட்ட, ஓல்டு குக் பழைய சமையல்காரங்கிட்ட நான் அனுப்புகிறாங்க அப்படின்னு அவன் அங்கிள் சொன்னார். விஷு, அவன் அந்த குக்கு பேர்னா விஷு. அப்போ சம்டைம் டுடே, இன்னைக்கு எப்பயாவது ஒரு தடவை. இந்த இடத்துல சம்டைம் என்ற வார்த்தை கொஞ்ச நேரம் கவனிக்கலாமே. இந்த சம்டைம் என்ற வார்த்தையை இந்த சம்டைம் என்று பிரித்து இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. அப்படின்னா எப்பயோ ஒரு தடவை அப்படின்னு அர்த்தம். சம்டைம் அப்படின்னு அர்த்தம். இந்த சம்மை கொஞ்சோண்டு பிரித்து எழுதினீங்க, சம்மு டைமை பிரித்து எழுதினீங்கன்னா கொஞ்சம் நேரம், அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு அர்த்தம். இது கூட சம் டைம்ஸ்ன்னு போட்டிங்கன்னா சில சமயங்கள் அது ப்ரெசண்ட்டில் யூஸ் ஆகும். ஆகவே இது இன்னைக்கு எப்போ வரல, எனி டைம்னு சொல்லிக்கணும். சம்டைம்ன்ற வார்த்தையை விட எனி டைம் தான் நல்ல வார்த்தை. ஓகே, அப்போ சம்டைம் டுடே, அப்போ இன்னைக்கு ஏதாவது வருவார். ஐ வில் have to leave for my
கிளினிக்னா ஐ ஹாவ் டு என்றால் வேண்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹாவ் டு இருக்குன்னு வேண்டி இருக்கு. ஹாவ் டு லீவ்னா இங்கேருந்து போக வேண்டி இருக்கிறது. ஹாவ் டு கம் வர வேண்டி இருக்கிறது. ஹாவ் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் அந்த ஹாவ் டு எப்படி பயன்படுத்துவோம் தெரிஞ்சீங்க. ஃபார் மை கிளினிக்னா இப்போ நான் கிளினிக்கு போகிறேன். தேர் அங்கே போகிறேன். தேர் இங்கே பாருங்க, ஹீ ஆர்டர்டுனா சொன்னார்னு அர்த்தம். கூட சொன்னார். அதாவது ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வராங்க, நிறுத்திட்டு மறுபடியும் சில விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஆர்டர்ன்னு போடலாம். அப்போ இதெல்லாம் மேலே சொல்லிகிட்டே வந்தார். அப்போ ஹீ ஆர்டர்ட் அவர் சொல்கிறாரு. ஆஸ் எ டோர்பெல் ரிங் அந்த டோர் தேர் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தேர்ன்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை முடிக்கல. அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஆஸ் அ டோர்பெல் ரேங் அந்த டோர்பெல் அடிச்சுது. அதாவது காலிங் பெல். டோர்பெல்லை வந்து காலிங் பெல் சொல்லுவோம். தட்ஸ் ப்ராபபிளி தம் அவர்களாகத்தான் இருக்கணும். ப்ராபபிளி கிட்டத்தட்ட அதுவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் ப்ராபபிளி. சுமாராக அதுவாக தான் இருக்கணும். ப்ராபபிளி அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் இமேஜினேஷன் ப்ராபபிளின்ற வார்த்தை. தட்ஸ் ப்ராபபிளி தம் அவங்களாக தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவங்கெல்லாம் யார்? அந்த குக்கா அந்த ஜிக்ஜாக்கும். ஓகே. அப்போ அண்ட் இண்டீட் இட் வாஸ் உண்மையிலே இண்டீட்னு உண்மையிலே இட் வாஸ் அதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையிலே அதான்னா அந்த 2 பேர் தான் இங்கே வந்திருக்காங்க. புரியுதா ராஜா? அடுத்த சென்டென்ஸுக்கு போகலாமா சார்? கமிங் ஜிக்ஜாக் அங்கே நடக்குது. இப்போ இங்கே நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கொட்டேஷன் மார்க்கு இங்கே வரணும். நிறைய பஞ்சுவேஷனில் திருத்தாமலே இருக்குது பள்ளியில். அந்த எக்ஸாம் 3 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த புக்கு இதெல்லாம் திருத்தாமலே வச்சுருக்காங்க. தென் கமின் ஜிக்ஜாக், கமின் டியர், வா உள்ளவா அப்படின்னு காக்ஸ்டு. இது இதில் இசட் இருக்குது. ஸ்பெல்லிங் COAXED. காக்ஸ்டு விசு காக்ஸ்டு மீன்ஸ் கம்பல் பண்ணி இழுக்கிறான். கமின் டியர் அப்படின்னு கூப்பிட்றான். எதை கூப்பிட்றான்? அந்த என்ன எட்டுன்னு வரான் அவன்? ஜிக்ஜாக் எட்டுன்னு வரான். அந்த ஜிக்ஜாவை கம்பல் பண்ணி கூப்பிட்றான் உள்ள. ஏன்னா அது வரமாட்டேங்குது உள்ள. அண்டு இன் டாட்டர்டு த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் வைடியஸ்ட் லுக்கிங் பேர்டு த கிருஷ்ணன் ஃபேமிலி ஹேட் எவர் சீன். அது இன் டாட்டர்ட் தடுமாறி. டாட்டர்டு மீன்ஸ் தடுமாறி. த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் வித்தியாசமாக. வைடியஸ்ட் மீன்ஸ் டயர்டு லுக்கின களைப்பாக இருக்குது. அந்த பேர்டு அங்கே வருது, உள்ளே வருது. த கிருஷ்ணன் ஃபேமிலி ஹேட் எவர் சீன். அதை அந்த இதுமாரி ஒரு விஷயத்தை எவர் சீன் அப்படியே இப்படி பார்த்துருக்கு. இப்படி தான் அவங்க பார்த்தாங்க அந்த பார்வையை. எவர் சீன் எப்பயும் இதுமாரி பார்த்ததில்ல அப்படின்றது தான். ஓகே. அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி ஒரு தயக்கத்தோட தள்ளாடி இப்படி நாம் பார்ப்போன்னு அவங்க எதிர்பார்க்கல. எவர் சீன்னா அவங்க எதிர்பார்த்தது வேறு, ஆனால் அது சோக்கமாக தள்ளாடி வருது. ஓகே. அடுத்தது அடுத்த விஷயம், அடுத்த பேராக்கு எபோட் எ ஃபுட் அண்டு ஆஃப் டான். அதனுடைய உயரம் எபோட் என்றால் சுமாராக. எபோட் என்றால் ஒரு அர்த்தம் உண்டு, பற்றின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல சுமாராகன்னு அர்த்தம். எபோட் எ ஃபுட் அண்ட் ஆஃப் அப்படின்னா 1 அடி 1/2 அடி. அப்போ 1.5 அடி உயரம். இட்ஸ் பேலடு ஹெட், தலை வழுக்கு ஊது. பேலடு ஹெட்னா வழுக்கு ஊது, முடி இல்லை. அது வாஸ் ஃப்ரிஞ்சிடு வித் க்ரௌன் ஆஃப் ஷாக்கிங் பிங்க் ஃபெதர்ஸ். ஆனால் அந்த உச்சியில் அதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த தலை வழுக்கியாக இருக்குது. வழுக்கைக்கு நடுவில் ஒரு மேலே அந்த பார்டர் மாதிரி பார்டர் வித்து எ க்ரௌன்னா கிரீடம் வச்ச மாதிரி.
crown of ஷாக்கிங் பிங்க் ஃபெதர்ஸ். ஆடுற இறகுகள், அங்கே அங்கே தலை ஆடும்போது ஆடு, அதுமாரி ஆடுகின்ற ஒரு இறகுகள் அது தலை உச்சியில் பார்டர் மாதிரி இருக்குது. while the rest of its plumage, ஆனால் ரெஸ்ட் ஆஃப்னா மீதி இருக்கிற அதனுடைய பிளமேஜ் என்றால் ஃபெதர் இறகுகள் வாஸ் இன் வேரியஸ் ஷேடோஸ், அவைகள்லாம் இருந்தன. வேரியஸ் ஷேடோ, பல்வேறு ஷேடோஸ் என்றால் பல்வேறு வண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். நல்லா பல்வேறு வண்ணங்கள் ஆஃப் த மட்டியஸ்ட்டு ஸ்லஜஸ்ட்டு ப்ரௌன். அது என்னென்ன இந்த மட்டியஸ்ட் மீன் சேர்த்து கலர் பார்க்கலாம். சேரு கலர் நாம் என்ன கலர் சொல்ல முடியாது, அது மாதிரி கலரு. அப்போ ஸ்லட்ஜஸ்ட்டு ப்ரௌன், அந்த ப்ரௌன் கலரில் சேரை பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் அந்த இடத்துல என்னது வெட் மட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலரில் அது உடம்பு இருந்தது. ஸோ அதனுடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய உயரம் எப்படி இருந்தது, அது என்ன கலர் இருந்தது, தலை எப்படி இருந்தது அப்படின்னு. இட்ஸ் கர்வ்டு பீக், வளைந்த வாய், அழகு சொல்லுவாங்க. இட்ஸ் கர்வ்டு பீக் வாஸ் சன்ஃப்ளவர் எல்லோ, தட் மீன்ஸ் கோல்டன் எல்லோ, சன்ஃப்ளவர் எல்லோ கலரில் இருந்தது. அண்ட் இட்ஸ் ஐஸ், அதனுடைய கண்கள் எப்படி இருந்தது, வேர் கலர் ஆஃப் கோலான்னா என்ன தெரியுமா, அந்த காலத்தில் கோலா கலர்னு விற்பாங்க, கொக்கோ கோலான்னு பார்த்துருப்பீங்க. அந்த கொக்கோ கோலா கலர் நீங்கள் லைட்டில் வச்சு பாருங்கள், அது வந்து கருப்பு சிகப்பு கலந்த நாவற்பழ கலரில் இருக்கும். ஓகே, வெறும் கருப்பாக இருக்காது. கொக்கோ கோலா எப்படி இருக்கும், கருப்பாக இருக்குன்னு சொல்லுவோம். நோ, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் சிகப்பும் கருப்பும் கலந்துருக்கும். அந்த மாதிரி அந்த கலர் கண் வந்து கருப்பும் சிவப்பும் கலந்த கண்ணாக இருந்தது. ஹெல்டு டு சன்லைட்டில் பார்க்கும்போது வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அதை மாதிரி அது இருக்குது. புரியுதா? ஓகே, இப்போ அடுத்த பேராவுக்கு நான் போகலாம் ராஜா. வெல்கம். இதுவரை நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஷார்ப்பாக அழகாக கவனிச்சுட்டு வாக்கண்ணே. ஓகே, இப்போ உங்களுக்கு சின்ன கிளாஸ் பாடம். திஸ் இஸ் ஜிக்ஜாக், இதான் ஜிக்ஜாக்கு. அனௌன்ஸ்டுன்னா பப்ளிஷ்டு. அனௌன்ஸ்மெண்ட் மைக்கில் சொல்கிறது, நம்மக்கிட்ட சொல்கிறான். அவரை சொல்கிறது வந்து டோல்டுன்னு சொல்லலாம், ஆனால் இங்கே அனௌன்ஸ்டுன்ற வார்த்தை டோல்டு இல்லை செட்டு இது மாதிரி வார்த்தைகளை போடலாம். அனௌன்ஸ்டு விஷு சொன்னான் வித் ஃப்ளாவரிஷ், மகிழ்ச்சியோடு சொன்னான், இதாங்க ஜிக்ஜாக்கு அப்படின்னு. அதுக்கு இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, ஹிஸ் ஃபுல் நேம்ஸ், அதனுடைய முழு பேர் இருக்குல்ல, ஜிக்கி ஜாக்கா அப்படின்றது. ஜிக்கி ஜாக்கா தான் அதனுடைய முழு பேர். அப்போ ஜிக்கி ஜாக்கானா என்ன மீனிங், இது தனியாக பிரிச்சுக்கணும் கொஞ்சோண்டு. ஜிக்கி ஜாக்கனா த கிங் ஆஃப் டங்கா, டங்காவுடைய கிங் இது அப்படின்னு சொல்ல, டங்கா அப்படின்னு. ஓகே, இப்போ இதனுடைய பறவையினுடைய பேர் ஜிக்கி ஜாக்கா. அதுக்கு என்ன மீனிங்னா கிங் ஆஃப் டங்கா. ஓகே, புரியுதாக்குன்னு புரிஞ்சுருக்கோம். ஓகே, மனப்பாடம் பண்ணிக்க. ஓகே, how I am going to miss him. How I am going to miss. ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் எப்படி இதை மிஸ் பண்ணுறது. அதாவது மிஸ் பண்ணுறதுனா பார்க்காம போடுறது, போகிறான்ல வெளியில், இனிமேல் பார்க்க முடியாது. ஐயோ, நான் எப்படி இதை மிஸ் பண்ண போகிறேன். அதான் சொல்கிறான், ஐ ஆம் கோயிங் டு மிஸ். நான் எப்படி நான் இதை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு வேதனை போடுறான் அவன். ஸோ பியூட்டிஃபுல்லி he talks. அப்போ he talks so beautifully. எவ்வளோ அழகாக இது பாடும் தெரியுமா. he can ever recite the French poetry. இது ரிசீட்னா ஒப்பிக்கும். கேன் ஈவன் ரிசீட் ஃப்ரெஞ்சு போய்ட்டு, ஃப்ரெஞ்சு போயத்தையே இது வந்து ஒப்பிச்சு சொல்லும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்தது, த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் பிரைஸ். இந்த பிரைஸ்னா பாராட்டு. இந்த பிரைஸ், இந்த பாராட்டினுடைய கருத்து ஆப்ஜெக்ட். சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வேற,
ஜென்ரலாக சொன்ன ஆப்ஜெக்ட்னா பொருள்னு அர்த்தம். இந்த இடத்துல இங்கே அந்த பாராட்டினுடைய பொருள் வந்து வாஸ் ஸ்டாண்டிங் கூல் அன்மூடு. என்ன செய்யுது? ஸ்டாண்டிங் கூலா அப்படியே அவங்கள குளிர வச்சிருக்கு, ஸ்தம்பிக்குது, அப்படியே உறைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் வாஸ் ஸ்டாண்டிங் கூல். நல்லது, உறைஞ்சி நின்னாங்க இல்லையா, உறைஞ்சிட்டுண்டா அப்படியே அவங்க சொன்னால் கருத்தை கேட்டு அப்படியே உறைஞ்சி போட்டா சொல்லுவோம். அதை மாதிரி ஸ்டாண்டிங் கூல் அண்ட் அன்மூடு, சிலையாயிட்டு அசையாமல் ஆயிட்டாங்க, ஸ்தம்பிச்சு போய் நின்ட்டாங்க. வித் an expression almost human crumbling in cola colored eyes. அது எக்ஸ்பிரஷன், அது அந்த வெளிப்படுத்தின விஷயங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாம் த ஹியூமன் கிரம்பனஸ் இன் ஹிஸ் கோலா கலர்ட் ஐஸ். அதனுடைய கண்கள் இருக்கிறதே அந்த பார்த்துக்க முடியாது, கோலா கலர்ட் ஐஸ். அது மனிதனுடைய கண்களை போல அது ஒரு இங்கே கிரம்பனிஸ் மீன்ஸு கிரம்பினஸ். அந்த அதுக்கு பேர் பேடு டெம்பர், அது ஒரு பேடு டெம்பராக இருந்தது. ஓகே. Aravind find that Zigzag was sulky, refusing to say a word. அப்போ அந்த அரவிண்ட் பார்க்குறான், ஃபைண்டிங் தட் ஜிக்ஜாக்கிட்ட தெரிஞ்சுக்கிறான். ஜிக்ஜாக் வாஸ் sulky, அது ரொம்ப அப்படியே சோம்பலாடு சேடாக. ரெஃப்யூசிங்னா மறுக்கிறது, ரெஃப்யூசிங். டு சே சொல்வதற்கு, எ வேர்டு ஒரு வேர்டை டெபாசிட், ஒரு வேர்டை கூட டெபாசிட் பண்ணலாம், கொடுக்கவே இல்லை. டன். அடுத்த லைன். தேர் எஃபர்ட்ஸ், அதனுடைய விளைவுகள், அது என்ன செய்ய போகுதுன்ற விஷயங்கள். தேர் எஃபர்ட்ஸ் அட் ஸ்ட்ரைக்கிங் எ கான்வர்சேஷன். அது டினை, ஸ்ட்ரைக்கிங்னா மறுக்கிறது, கான்வர்சேஷனா உரையாடவே அது இல்லை, பேசவே இல்லை. டேஷ் இன்ட்டு கிச்சன், அவன் என்ன செஞ்சான், அவன் அந்த பையன் டேஷ் ஓடுறான், இந்த பையன் ஓடுறான், டேஷ்டு இன்ட்டு கிச்சன், சமையல் ரூமுக்கு ஓடுறான். போயிட்டு கிச்சன் டு ரிட்டர்ன் வித் எ பிளேட்டு, ஒரு தட்டை எடுத்துன்னு வரான். ஹீப்புடுனா அப்படியே குவித்து இருக்கிறது. ஹீப்புடு அரியலி, விரைவாக. வித் ஜூசி ஃப்ரூட், சாறுள்ள பழங்கள். ஸ்லைஸ், அந்த பழத்தினுடைய துண்டுகள். அண்டு சம் நட்ஸ், சில நட்ஸ்னா கொட்டைகள் எடுத்துன்னு வரான். அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு போர்ட் ஐஸ். அடுத்த பேரா போரடி, கண் அப்படியே மங்கி போயிடுது. போர்ட் ஐஸ், பிரைட் ஐஸ், பிரைட் அண்ட் மொமெண்டரிலி. அப்போ அந்த அதுக்கு முன்னாடி அது சோக்கமாக இருந்ததில்ல, அப்படியே திடீர்னு பிரைட் ஆயிடுச்சு, மொமெண்டரிலி. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், சாப்பாடு வந்துடுது, பழம்லாம் வந்துடுது. அப்போ ஜிக்ஜாக் பிக்ட் அப் எ வால்நட்டை போய் எடுத்துச்சு. பிக்ட் அப் மீன்ஸ் டுக், எடுத்துக்கிச்சு. பிக்ட் அப் எ வால்நட் பட் ரெஃப்யூசிங் டு ஸ்பீக். இந்த வால்நட்டை எடுத்ததே தவிர பேசவே இல்லை. பேசுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கானுங்க இவனுங்க. He dropped one wrinkled eyelid in a salmon wing and flew clumsily to deposit the net on the enormous chandelier hanging from the ceiling. என்ன பண்ணுச்சு அது? பட்டு ரெஃப்யூசிங் டு ஸ்பீக், பேச மறுத்து. He dropped one wrinkled eyelid.
அது என்ன செய்யுது, ஒரு கண்ணை அப்படியே ஒரு கண்ணை ட்ராப் பண்ண தொங்க விட்டுருது, மூடிச்சின்னு அர்த்தம். ஒரு கண்ணை அப்படியே மூடிச்சு. He dropped, that means he means on the bird. One wrinkled eyelid in the salmon wing. அந்த ஈகர், சால்மன்ஸ் விங். சாலமன் மீன்ஸ் ஈகர். ஈகரான ஈகரோடு இருக்கிற அந்த விங்க் என்றால் அந்த இறகு, அந்த ரக்கையில் போய் அந்த கழுத்தை விட்டுக்கிறது. அந்த ஃப்ளீவ் அங்கே விட்டு பறந்தது. அப்போ ஃப்ளீவ்னா பறந்தது. எப்படி பறகுதுன்னா கிளம்சிலி, குழப்பத்தோடு நின்று பழகுது. டெபாசிட்டு த நெட்டெல்லாம் போய் இடத்துல வைக்கிது, டெபாசிட் பண்ணுது. நெட்டு ஆன் த எனார்மஸ் சாண்டலியர், அங்கே ஒரு சாண்டலியர் இருக்குது. தட் மீன்ஸ் அந்த கொத்து விளக்கு தொங்கும், விளக்கு கொத்து. அதில் போய் ஹேங்கிங் ஃப்ரம் த சீலிங்கில் தொங்கிட்டு இருக்கிற அந்த விளக்கில் போய் அந்த நெட்டெல்லாம் வச்சுது போய் பிட்டு பை பிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக, அண்டு இன் டோட்டல் சைலன்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக போய் விட்டு விட்டாக செஞ்சுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆல் த ஃப்ரூட்ஸ் ஆன் த பிளேட் ஆஃப் வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு த சாண்டலியர், எல்லா பழமும் ஆன் த பிளேட்டில் வச்சு வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு, மாற்றப்பட்டன பேசுவாய்ஸ் பழங்கள் எல்லாம், டு த சாண்டலியர், அந்த தொங்குற பல்பில் வைக்கப்பட்டது. அண்ட் ஆன் த பிளேட்ஸ், அந்த பிளேட்ஸ் ஃபுல்லாக சீலிங்கில் இருக்கிற ஃபேன் ஸ்லீப் இருக்கு இல்லையா, அதில் போய் தொங்குச்சு. அந்த சீலிங் ஃபேனில் போய் அந்த பிளேட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. நவ் த சுவிட்ச் ஆஃப், அது சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதாவது ஃபேனோடு ஏங்கன்னா கொத்து விளக்குது, அதில் போய் வச்சுருந்தாங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? ஓகே, இப்போ தென் த பர்ச்சிங் மீன்ஸ் டேக் ரெஸ்ட். அதுக்கப்புறம் பர்ச்சிங் கம்ஃபர்டபுளி ஆன் எ கர்டைன் ராட். கர்டைன் ராட்னா அங்கே ஒரு திரைச்சீலை தொங்கும், துணி தொங்கும், அதை மாற்றிருக்கிறது ஒரு ராடு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கர்டைன் ராடு மேலே போய் கம்ஃபர்டபுளியாக ரெஸ்ட் எடுக்குது பர்ச்சிங். ரெஸ்டிங் கம்ஃபர்டபுளி தான், ஸ்டேயிங் கம்ஃபர்டபுளி தான் இங்கே பர்ச்சிங் கம்ஃபர்டபுளி. ஆன் கர்டைன் ஆன் த ராடுனா அந்த பைப்பு. ஜிக்ஜாக் ட்ராப்டு ஒன் விசன்ட் ஐலிட், ஒரு கண்ணை என்ன செய்யுது அப்படியே மூடிச்சு. இன் அனதர் சால்மன் விங், இன்னொரு கண்ணை வந்து விங்க்னா வீழ்ச்சி பார்த்து முதல்ல கூட சொன்னேன், அதை கொஞ்சம் விங்க்னா வீழ்ச்சி பார்த்து அதை ஒன்றரை கண்ணால் பார்க்குறது. சி சேங்க்கு இஸ் பீக், என்ன செய்யுது அதனுடைய பீக்குனா அழகுகளை என்ன செய்யுது இன்ட்டு பிளம்பு கோவா பழம் இருக்கு இல்லையா, கொய்யா பழம், அந்த பழத்தை உள்ள அதனுடைய அழகை வச்சுட்டு இருந்தது. ஓகே, அப்புறம் அடுத்த பேராக டோன்ட் வரி சில்ட்ரன், கவலைப்படாதீங்க, விஷயம் சொல்கிறேன். கம்ஃபோர்டட் அப்படின்னு விஷு கம்ஃபோர்ட்னா அவங்கள ஆறுதல் படுத்துறது. கம்ஃபோர்டட் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு ஹீ லெஃப்ட், அவன் அந்த இடத்த விட்டு போனான். நோட்டீசிங் ஹவ் டிசப்பாயிண்டட் தே லுக்டு when Zigzag stubbornly refused to say single word to them, even though they tired speaking to him English or Hindi, English, French. அப்போ அவன் போனான். ஹவு டிஸப்பாயிண்டட் தே லுக்டு, அவங்க எல்லாரும் டிஸப்பாயிண்ட், என்னமோ எதிர்பார்த்தாங்க, பட் இதுக்கு ஒன்றுமே பேசுறது, தின்றதுக்கு மட்டும்தான் புரியாது. அவங்க டிஸப்பாயிண்ட் ஆனதை தே லுக்குடு, அவர்கள் காட்சி அளித்தார்கள். கவனி, இந்த இடத்துல தே லுக்குடுனா அவர்கள் பார்த்தார்கள் சொல்லக்கூடாது. தே லுக்குடு அற்றுன்னு சொன்னால் தான் பார்த்தார்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். தே லுக்குடுன்னா லுக்குடு இன்னொரு அர்த்தம் இருக்குது, காட்சி அளித்தார்கள். அவர்கள்லாம் காட்சி அளித்தார்கள். when Zigzag stubbornly refused to say single word, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மறுத்ததை, உறுதியாக மறுத்ததை அவர்கள்லாம் பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, அதிருப்தி ஆகிட்டாங்க.
அப்போ சிங்கிள் வேர்டு டு தம் அவங்ககிட்ட எதுவுமே பேசலை. ஈவன் தோ த ட்ரைடு ஸ்பீக்கிங் டு ஹிம் அதுக்கிட்ட இங்கிலீஷில் பேசினாங்க. ஈவன் தோனோ இருந்தாலும் அவர்கள் பேச முயற்சி இருந்தாலும் எதெல்லாம் பேசினாங்க? ஹிம் இன் இங்கிலீஷில் பேசி பார்த்தாங்க, ஹிந்தியில் பேசி பார்த்தாங்க, தமிழில் பேசி பார்த்தாங்க, ஃப்ரெஞ்சிலையும் பேசி பார்த்தாங்க. பட்டு எதுக்கு அது ஆசை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே செய்யலது. அப்போ ஜஸ்ட் வெயிட் டில் ஜிக்ஜாக் செட்டில் டவுன் இன் திஸ் நியூ ஹோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யார் அவன் சொல்கிறான், ஜஸ்ட் வெயிட் டில் ஜிக்ஜாக் செட்டில்டு டவுன். இந்த ஜிக்ஜாக் வந்து செட்டில் ஆகட்டும், புது இடம் இல்லையா? அப்போ திஸ் இஸ் த நியூ ஹோம், அதுக்கு ஒரு புது இடம், கொஞ்சம் மிரளுது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா அது அப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆக்டிவிட்டீஸை. தே யூ கேன் ஹாவ் த கிரேட் லிசனிங் டு ஹிம். அதுக்கு பிறகு அவை யூ கேன் ஹாவ் நீங்கள் பெறலாம் எ கிரேட் டைம், ஒரு நல்ல நேரம் வரும் லிசனிங் டு ஹிம். அவங்ககிட்ட நீங்கள் கேட்குற விஷயம் நீங்கள் என்ன பேசுதோ அதை நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதோட இந்த அடுத்த பிற போலாமா டைம்? ஓகே சார், இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். திரும்ப கவனிங்க. அதிருப்தியோட என்னென்னமோ எதிர்பார்த்துக்கிட்டு வந்தாங்க. பட் அந்த எதிர்பார்ப்புகளை அந்த ஜிக்ஜாக் நிறைவேற்றவில்லை. ஒருவேளை நிச்சயமாக நீங்கள் கூட ஒரு நாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு வந்தீங்கன்னா முதல்ல பயப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்து நிற்கும், அப்புறம் மேலே நக்கும், அப்புறம் குதிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை இது அப்படி தான் இருக்குமோன்னு எனக்கு தெரியல. கதையில் பார்க்கலாம், கதை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகே ராஜா, பாடத்தை நல்லா கவனிங்க, தெரிஞ்சிங்க. வெல்கம் டு ராஜா.